நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 22 புதன்கிழமை. இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் என்கிற திருத்துதர் பவுலின் வார்த்தைகளை இன்று நாம் பெற்று சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைக்கப்படுகிறோம். இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் என்கிற அந்த வார்த்தையை நம் இதயத்திலே சுமந்து நாம் ஆண்டவருக்குள் உயிர் பெற்று எழுகிற பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டி இந்த நாளில் மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. இன்று திருப்பாடல் 124 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது கடவுளுடைய பெயர் நமக்கு துணையாக அருளப்பட்டிருக்கிறது. விண்ணிலிருந்து அருளப்பட்ட இயேசு என்கிற நாமமே நமக்கு விடுதலை அளிக்கிற நாமமாக, துணை செய்கிற நாமமாக இருக்கிறது. இந்த பெயராலே நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாரெல்லாம் இந்த பெயரை கூவி அழைத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார்களோ அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இந்த தெய்வத்தை நாமும் பெயர் சொல்லி அழைத்து, எங்களுக்கு மீட்பளிக்கிற தெய்வமே எங்களை விடுவித்து பாதுகாத்தருளும் என்று மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடால் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்ற வார்த்தைகள் கடவுள் நம் சார்பாக இருந்த காரணத்தினாலே தான் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை என்கிற திருப்பாடலின் வரிகளை நாம் வாசிக்கிற போதெல்லாம் கடவுள் எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார்.
ஒருவேளை நாம் துன்பத்தில், துயரத்தில், ஏதாவது தீமைகளில் சிக்கொண்டு கிடந்தால் இன்று ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் பெயரே எனக்கு துணை என்று நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர். வேடரின் கண்ணியினின்று தப்பிக்க வைக்கிறீர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் நீரே என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பிள்ளைகளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை